ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக அவரைக்காவை நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒரு 4 பல் பூண்டு, சிலருக்கு பூண்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அதோட அளவை வேணால் குறைச்சிக்கலாம். பட் ரொம்ப பூண்டு நம்ம சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இங்கே நான் பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய். ஓகே, உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணால் அதை குறைச்சி எடுத்துக்கலாம். ப்ளஸ் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் ஜீரகம் கொஞ்சோண்டு. இதை போட்டு ஒரு நார்மலாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அவரைக்காய் இதில் போடுங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ரொம்ப வேக வைக்காமல் ஜஸ்ட் இலக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் துருவலை போட்டு நம்ம இலக்க போகிறோம். அவரைக்காய் நல்ல ஹெல்த் நியூட்ரிஷன் நிறைஞ்சது. அதில் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கோ இது சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் டைமில் தான் நமக்கு கிடைக்கும், இந்த டைமிங்கில். ஸோ இதை வாங்கி பயன்பெறுங்க. இதை பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இது பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து அந்த 1.5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூட ஃபைபர் ரிச் கண்டென்ட் உள்ளதான் அந்த அவரைக்காய். நம்ம இப்போது தேங்காய் அரைச்சி வச்சதை போட்டு நல்லா இலக்கி கொடுக்குறோம். உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட், ரொம்ப வேகக்கூடாது. ஓகே, மூடி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான டேஸ்டான அவரைக்காய் பொரியல் ரெடி. இது எல்லாருமே சாப்பிட்லாம். அதாவது சாதத்தை கம்மி பண்ணி இதை மட்டும், அதாவது குழம்பே இல்லாமல் இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கேரளாவில் அவருக்கு அமரத்தோரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.